இப்போ எடப்பாடி எழுச்சி பயணம் போனார்ல, அந்த எழுச்சி பயணத்தில் எங்கேயாவது எடப்பாடி போய் போலீஸ்கிட்ட எஸ்பிகிட்ட கொடுத்து பர்மிஷன் வாங்கினாரா? அதிமுகவோட நாங்கள் தான் இவர்களுக்கு போட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அவ்வளோ பெரிய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் எப்படிங்க இருக்கணும்? ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு மாவட்ட எஸ்பிகிட்ட பேசினுக்கிறாரு. அண்ணன் வந்து அங்கே வருவார் இங்கே வருவார் தானே பேசுகிறாரு, இந்த தொழில் தானே பண்ணுறாரு. யாராவது பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? இன்னொன்று அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குற மனு இருக்குல்ல, அதை கொண்டு போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறாரு. இன்னும் வேட்புமனு தாக்கலா பண்ணுற கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறாரு. பொதுச் செயலாளரே போய் கேட்குறாரு. ஏங்க அவர் மட்டும் தாங்க வேலை செய்கிறாருன்ற நீங்கள் மறுபடியும் அதை போய் வேறு மாதிரி உருட்டுறீங்க. பொதுச் செயலாளர் போகிறார், ஆட்டோவில் ஏறி ஆய்வு பண்ணி கத்துக்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. அதை மீறி தான் வரணும். எம்ஜிஆர் அண்ணன் அப்படியே விட்டாங்களா? அன்றைக்கி அவர் எம்ஜிஆர் மூஞ்சியில் ஆசிட் ஊசுறதுக்கு, ஆசிட் முட்டை அடிக்கிறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதை மீறி தானே போனார், பவுன்சரை வச்சுக்கினாரு. ஏன் வீக்கெண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க? வாரம் பூரா பேசணும், பத்திரிகையாளர் மைக்கு போடுவாங்க. என்ன பேசுவீங்க? நமக்கு தான் வராது. அது ஒரு காமெடி. ஒரே நாளில் 3 மாவட்டம் போகிறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு தெரியுதா? இவங்க 11 15 வேணாங்க, 11 to 11:05 கொடுத்தாலே போதும். 5 நிமிஷம் நம்மால் பேசிட்டு கிளம்பிடுவோம். பர்மிஷன் கொடுக்கலாம், ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கணும்ல. அப்போ இவர்கள் வந்து இறங்கி போனால் அவர்கள் ஏறி நிற்பாங்க. இதுக்கே துணிச்சல் வரல, ஒரு எஸ்பிகிட்ட போய் கை கட்டி நிற்கிறீங்கன்னா Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்ட் விஜயோடைய தாக்கம் கண்டிப்பாக பேசியே ஆகணும். தொடர்ந்து நம்மளும் ஒவ்வொரு நேர்காணலையும் பேசிட்டு இருக்கோம். இன்னும் களத்துக்கு வரலன்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய அட்டவணை வெளியாச்சு, சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணை. அது எல்லாத்துலேயுமே வந்து சனிக்கிழமை தோறும் மட்டும்தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வெறும் வீக்கெண்டு பாலிட்டிஷியனாக இருக்காரு அப்படின்ற கான்ட்ரவர்சிஸ் இப்போவே அதை தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த அட்டவணையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீக்கெண்டு எண்டில் வீக் ஆகாமல் பார்த்துக்கணும். எண்ட் ஆஃப் தி டே அது வீக் ஆகாமல் இருக்கணும். அதனால் வீக்கெண்டு பார்ட்டின்றதே வந்து ரொம்ப மோசம். இவர்கள் எல்லா விதத்துலையுமே ஒரு அரசியல் கட்சிக்குரிய எந்த தகுதியும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தன் நம்ம ஏகப்பட்ட கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறோம். அவர் அந்த தகுதியே இல்லை. நான் போன இதில் கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு மன்றத்தில் செயல்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் கட்சிக்கு பொதுச் செயலாளர் போட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் ஒரு மூமெண்ட் இல்லை. இன்னொன்று அவர் இன்செக்யூரிட்டினால் யாரையுமே உள்ளே விடாமையும் பார்த்துக்கிறாரு. இது கட்சிக்கு பின்னடைவு. ப்ளஸ்ஸு ஒரு உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு ஆளை கூட்டு அவர் பங்குக்கு உட்காந்து பண்ணுறாருன்னு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க போய் போலீஸ் பர்மிஷன் வாங்குறதுலே பாருங்கள். இப்போ எடப்பாடி எழுச்சி பயணம் போனார்ல, அந்த எழுச்சி பயணத்தில் எங்கேயாவது எடப்பாடி போய் போலீஸ்கிட்ட எஸ்பிகிட்ட கொடுத்து பர்மிஷன் வாங்கினாரா? அண்ணா நான் இங்கே வரேங்கன்னு. இல்லாட்டி வேறு யாராவது மினிஸ்டர், முன்னாள் அமைச்சர்கள் போய் பர்மிஷன் வாங்குற மாதிரி ஏதாவது வந்துச்சா? அப்போ எடப்பாடிக்கு ஈக்குவலான பொறுப்பு தானே பொதுச் செயலாளர் தானே இவர். யார்? புஷி ஆனந்த். இன்னொரு பக்கம் பார்த்தா துரைமுருகன் ஈக்குவலா? ஏன்னா ஒரு என்ன மாற்று சக்தி, என்ன சக்தி? முதன்மை சக்தி. எங்கேருந்து அந்த வார்த்தைலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. அந்த முதன்மை சக்தியுடைய பொதுச் செயலாளர் வந்து அதிமுகவோட நாங்கள் தான் இவர்களுக்கு போட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அவ்வளோ பெரிய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் எப்படிங்க இருக்கணும்? ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு மாவட்ட எஸ்பிகிட்ட பேசினுக்கிறாரு. சார் நான் வந்து அண்ணன் வந்து அங்கே வருவார் இங்கே வருவார் தானே பேசுகிறாரு, இந்த தொழில் தானே பண்ணுறாரு. யாராவது பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? இன்னொன்று அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குற மனு இருக்குல்ல, அதை கொண்டு போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறாரு. இன்னும் வேட்புமனு தாக்கலா பண்ணுற கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறது எவ்வளோ பெரிய காமெடி. ஒரு எஸ்பிகையில் கொடுக்குற ஒரு மனு நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அது எதுக்கு நம்பணும் சொல்லுங்கள்? இப்போ வேட்புமனு தாக்கல் வைக்கிறீங்கன்னா, ஆண்டவனே நான் ஜெயிக்கணும், இந்த வேட்புமனு தாக்கலில் பரிசீலனை நான் ஜெயிக்கணும் அப்படி தான் வேண்டுறீங்க. அது கூட ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நல்ல நாள் பார்த்து வேணால் வேட்புமனு தாக்கல் தான். இவங்களாம் பெரியாருடைய பேரன்கள் கூட நல்ல நாள் பார்த்து தான் மனு தாக்கல் பண்ணுவாங்க, ஒரே நாளில். பார்த்துறீங்களா? ஆனால் இந்த மனு கொண்டு போய் வச்சு என்ன நம்பிக்கை? ஒரு எஸ்பிகிட்ட இந்த மாதிரி இந்த டேட்டில் நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம், அதை பர்மிஷன் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மனுவை கொண்டு போய் பூசார்கிட்ட கொடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறது என்ன நம்பிக்கை சொல்லுங்கள்? எஸ்பி மனசை மாற்றி டிஐஜியே உத்தரவிட்டாலும், ஏடிஜிபியே உத்தரவிட்டாலும், டிஜிபியே உத்தரவிட்டாலும், உள்துறை செயலரே உத்தரவிட்டாலும் எஸ்பி மனசு மாறாமல் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்படி அருள் புரிவாயாக. அப்படியா சொல்லுங்கள்? என்ன நம்பிக்கை? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 20 கார் வரிசையாக ரோட்டை மறித்து கேஸ் போட்டாங்களா? இந்த கூத்தெல்லாம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன், பொதுச் செயலாளர் போய் கொடுப்பாரா சொல்லுங்கள்? அதான் கேட்குறேன். மற்ற கட்சிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க, உங்கள் காம்பவுண்ட்லேயே வெளியில் ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு விருந்தாளிகள்லாம் அழைச்சி பண்ண போகிறீங்க. கொஞ்சம் வெளியேன்றதுனால போலீஸ் பர்மிஷன் வாங்கணும், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். உங்கள் ஓனரே போய் பர்மிஷன் கொடுப்பாரா?
சொல்லுங்கள். கிடையாது. உங்களில் யார் அட்மின் யாராக இருந்தால் லெட்டர் டைப் பண்ணி ஓனர் சைன் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. இதான் நடைமுறை. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். விட்டா விஜயை கூப்பிடுவார் போல், சார் நீங்கள் கொஞ்சம் வாங்க சார், எஸ்பி வந்து உங்கள் ரசிக்கிறான், பர்மிஷன் கொடுத்துருவாரு, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா? அப்போ இவர்கள் ஒரு சொப்பு கட்சின்னு தெரியுதா? இந்த குழந்தைங்க சொப்பு வச்சு விளாட்ற மாதிரி. பொதுச் செயலாளரே போய் கேட்குறாரு, அது அப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்கிறது வேற. பட் இறங்கி போய் வேலை செய்கிறாரு அப்படின்னு எடுத்துப்போமே. ஏங்க அவர் மட்டும்தாங்க வேலை செய்கிறாருன்றா நீங்கள் மறுபடியும் அதை போய் வேறு மாதிரி உருட்டுறீங்க. வேலை வாங்குறவன் தாங்க தலைவன். ஓகே, பொதுச் செயலாளர் போகிறார், ஆட்டோவில் ஏறி ஆய்வு பண்ணுவீங்க. அங்கெல்லாம் பள்ளம் இருக்குப்பா, அதெல்லாம் மூடுங்க. இந்த ஆய்வா? என்ன ஆய்வு? என்ன ஆய்வு? இவர் கேட்ட ரூட் கிடச்சிதாங்க? இவர் போய் ஆய்வு பண்ணார், அந்த ரூட்டா கொடுத்தா? அதுதான் நசுக்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. எப்படியாச்சும் வந்துருவோமோ அப்படின்ற பயத்துல. அப்படிதாங்க பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. அதை மீறி தான் வரணும். எம்ஜிஆர் என்ன அப்படியே விட்டாங்களா? வாங்க அதிமுக ஆரம்பிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும் நான் பண்ணி கொடுத்தேன்னாங்க. இந்த மாதிரியா கேரவனும் நினச்சா பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு அந்த காலத்தில். ஏங்க ஊர் ஊராக போனாருங்க, ஒரு ஸ்டுடி பேக்கர் வேனை வச்சுட்டு போனாருங்க. அன்றைக்கி அவர் எம்ஜிஆர் மூஞ்சியில் ஆசிட் ஊசுறதுக்கு, ஆசிட் முட்டை அடிக்கிறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதை மீறி தானே போனார், பவுன்சராக வச்சுக்கினாரு. இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி வசதிகளை அதையும் கோட் பண்ணுறாரு ஆதவர்ஜுனா. எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் எல்லாம் விதிச்சாங்களோ, எம்ஜிஆர் அவர்கள் அந்த தடையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிச்சாரோ, இப்போ அதே மாதிரியான தடைகள் எங்களுக்கும் விதிக்கிறாங்க. நாங்களும் எம்ஜிஆர் அவர்கள் போங்க, மாதிரி தடைகள் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தாண்டி போங்க. எம்ஜிஆர் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களா? எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர்னு ஆரம்பித்தா 100 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் அது பண்ணார், இது பண்ணார், எனக்கு உதவி பண்ணார், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார், அவருக்கு பண்ணார், இவருக்கு பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார். எம்ஜிஆர் மக்களை நேராக சந்திச்சார், டெய்லி போனார். எம்ஜிஆர் மாதிரி பண்ணால் எம்ஜிஆர் மாதிரி டெய்லி போங்க. எம்ஜிஆர் மாதிரி அரசியல் பேசுங்க. ஏன் வீக்கெண்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வீக்கெண்டு பார்ட்டி யாருங்கப்பா? சிங்கம் இல்லை அது. சிங்கத்துக்கு டெய்லி பேசுறதுக்குலாம் சப்ஜெக்ட் கிடைக்காது. ஒரு 4 நாள் மனப்பாடம் பண்ணணும், அதை ஒரு தடவை ரிஹர்சல் பார்க்கணும், அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பேசணும். என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்களோ தெரில. இல்லை, இதுக்கு முன்னாடியே கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. அண்டு சாட்டர்டே அப்படி கூட்டத்தை பற்றி பேசாதீங்க, வந்துடும். இல்லை, அதுதான் சாட்டர்டேஸில் கூட்டம் அப்படின்ட்டு வந்தால் ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பெருசாக இருக்காது. மோஸ்ட்லி இது எல்லாம் இவங்க உருட்ட சிங்கம் உருட்டுங்க. அது சிங்கம் உருட்டினார்ல, சிங்கம் வெளியே வராது. சிங்கம் மட்டும் வந்துச்சு, நான் வாயன் அதே உருட்டு தான் இந்த உருட்டம். வாரம் பூரா வந்தால் சப்ஜெக்ட் பேசணும்ல, வாரம் பூரா பேசணும். பத்திரிகையாளர் மைக்கு போடுவான், என்ன பேசுவீங்க? நமக்கு தான் வராத, நமக்கு எழுதி கொடுத்து தானே நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம். அப்போ வாரம் பூரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து சனிக்கிழமை பேசணும். அதனால தான் சனிக்கிழமை. ஓகே, இன்னொன்று சனிக்கிழமை தானே எல்லோரும் வெளியே போவாங்க. வீட்டில் இருக்கவங்க கூட அந்த வாரம் பூரா வேலைக்கு போவாங்க, வருவாங்க. அந்த நேரம் தான் பீக் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்ற நேரம் வேலையில் இருப்பாங்க, இல்லை ஸ்கூலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலுக்கு போகிறது, வெளியில் போகிறது, குடும்பத்தோடு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, இப்படி போவாங்க. கேட்டால் இவர் அன்றைக்கி தான் யாரும் வரமாட்டாங்க, அன்றைக்கி தான் வெளியே வருவாங்க. இந்த போங்க, இல்லை மோஸ்ட்லி அந்த ஹரிபரி டிராஃபிக்ஸ் எல்லாம் அன்றைக்கி தாங்க இருக்கும். போங்களேன், மவுண்ட் ரோடு போங்க, சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பாருங்கள். 6லேருந்து மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 to 11:30 தானே டைம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. 3 இடம் போகிறாருல, பெரம்பலூர் போகிறாரு, அரியலூர் போகிறாரு, அங்கெல்லாம் போகிறார். அது ஒரு காமெடி. ஒரே நாளில் 3 மாவட்டம் போகிறாராம். அப்போ எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு தெரியுதா? இவங்க 11 to 11:35 வேணாங்க, 11 to 11:05 கொடுத்தாலே போதும். 5 நிமிஷம் நம்மால் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாருன்ற விமர்சனம் தாண்டி அவங்க எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நாங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு பேச மாட்டாங்க. எல்லா கட்சிகளுக்குமே ஏதோ ஒரு மாநாடோ இல்லை சுற்றுப்பயணமோ போகிறாங்கன்னா நிபந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி போனால் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் போய் மாநில பொதுச் செயலாளர் இப்படி போய் கை கட்டி நின்று ஒரு 10 தொண்டர்களை கூட்டு போய் ஸ்கூல் பசங்க மாதிரி இருந்தது எனக்கு, ஸ்கூல் வாத்தியார்கிட்ட பசங்க உட்காந்துருக்க மாதிரி லைனாக சேர் போட்டு உட்காந்து, ஐயா அவர் இப்படி போவார், ஐயா ஐயா அப்படி வருவாருங்க. நீங்கள் எவ்வளோ குனிறீங்களோ அவ்வளோ முதுகில் ஏறுவாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டவுட்னஸை மெயின்டைன் பண்ணணும்ல. ஓகே, அவர் கொடுக்குற பர்மிஷன் கொடுக்கலாம், ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கணும்ல. யாருக்காவது அந்த தைரியம் இருக்குதா? ப்ரெஸ் மீட் வச்சு என்ன அந்த மாதிரி பண்ணுறாங்க? இப்போ எடப்பாடி போகிறாரு, அவர் இது பண்ணுறீங்க, இவர் இது பண்ணுறீங்க. இப்போ இவர் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, நீங்களாம் ரோட் ஷோ போவீங்க, மற்றவங்களாம் இதுவா அப்படின்னு போட்டு இறங்கி அடிக்கணும். ப்ரெஸ்ஸை பார்க்கணும். எங்கே பார்க்குறாங்க? நிர்மல்குமார் மட்டும் ஓரமாக சொல்லிட்டு போகிறாரு. நிர்மல்குமாருக்கு என்ன எடுபடும்? நிர்மல்குமார் கொடுக்குறதுக்கும் புஷி ஆனந்த் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அட விஜயே கொடுத்தா அப்போ இவர்கள் வந்து இறங்கி போனால் அவர்கள் ஏறி நிற்பாங்க. இன்னும் கூட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், எஞ்சி நிற்கக்கூடாதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எஞ்சி நின்னா என்ன பண்ணுவாங்க? வழக்கு போடுவாங்களா? எந்திரிச்சு நின்ற பிரிவின் கீழ்னு வழக்கு போடுவாங்களா? இதில் எது ஒன்று பண்ணாலும் நான் வந்து பர்மிஷனை ரத்து பண்ணுன்றாங்க. நீ ரத்து பண்ணிக்க, நான் போகிறேன், என்ன பண்ணுவேன்? வழக்கு தானே போடுவேன், போட்டுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த துணிச்சல் வரல. ஓகே, இதுக்கே துணிச்சல் வரல. ஒரு எஸ்பிகிட்ட போய் கை கட்டி நிற்கிறீங்கன்னா நீங்களா மக்கள் பிரச்சனைக்கு தான் பண்ண போகிறீங்க. சாதாரண இல்லைங்க, எம்ஜிஆர் அனுபவிச்சதெல்லாம்.
எம்ஜிஆர் வந்து இவங்க கம்பேர் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி வழக்கு அதையும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப நீங்க கார் பெர்மிஷன் கேட்க போறதுக்காகவே அந்த கோவில்ல காரை லைனா நிக்க வச்சதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்குமே ஒரு எதிர்ப்பு வருது. தலைவர்கிட்ட இருந்து வருது. ஆதவர்ஜுன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே கட்சியில இருந்து ஒருத்தர் விடாம. ஸோ அப்ப இந்த வழக்க கூட எதிர்கொள்ள முடியலையா அவங்களால? வழக்கு இந்த போட்டால் மாதிரியான சின்ன சின்ன வழக்குகள் நிறைய இருக்கும். எதிர்கொள்ள முடியறது வேறங்க, எதிர்ப்பு தெரிவிக்கணும். ம். புஷி ஆனந்துக்கு போட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, விஜய் அறிக்கை வந்துச்சுல்ல. நான் சொல்கிறேன், ப்ரெஸ் மீட் வச்சே நீ அதை ஒரு லைவாக கொடுத்து கொண்டு போயிடணும் ஜனங்கள்கிட்ட. அதே மாதிரி விஜய் மேலே வழக்கு போட்டாங்கல்ல, எவனோ தூக்கி போட்டதுக்கு எவனையோ புது ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணிலாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஏன் நீங்கள் பேசலைன்ற? உங்கள் தலைவர் மேலே வழக்கு போட்டதுக்கு நீங்கள் பேசலை, அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடணுமா வேணாவா? இந்த பையன் பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள், இந்த பையன் ஃபோட்டோ பாருங்கள், ஒரு வாரத்தில் எப்படிங்க ஃபங்கு வளர்ந்தது அவருக்கு? இது வந்து ஆள் மாறாட்ட கேஸு, நாங்கள் விட மாட்டோம், எங்கள் சட்டக்குழு வச்சு தான் வச்சுக்கிறீங்களே. வழக்கறிஞர் அணி, சட்ட நிபுணர் அணியா, 2 அணியா. உலகத்தில் இல்லாததெல்லாம் அதிசயம்லாம் தாவாக்கெல்லாம் தான் நடக்கும். அப்போ இவங்களை வச்சு நான் வழக்கு போடுவேன். இது ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, இதை பண்ணின ஆட்கள் மேலேயும் இதில் வழக்கு பதிவு செஞ்சவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணோம்ல. தலைவர் மேல வழக்கு போட்டதுக்கு எந்த யாரும் கண்டுக்க மாட்டாங்களாம். ஆனால் இவர் மேலே போட்டதுக்கு தலைவர் கண்டுக்கிறாரு. என்ன நியாயம் இது? தலைவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. அதனால் இவர்கள் வந்து அந்த இதுக்கான இது இன்னும் வரல. சொப்பு கட்சின்னு ஏன் சொல்கிறேன், இவர்கள் அதை தாண்டி வெளியே வரவே இல்லை. இத்தனை கண்டிஷன் போடுறாங்கன்னா நீ அதை மீறினா தான் பயம் வரும் அவங்களுக்கு. அண்ட் இப்போ சாட்டர்டேஸில் மட்டும் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு ஒரே நாள்லயே இத்தனை மாவட்டங்களுக்கு போயிட்டு வரதுக்கான காரணத்தையும் சொல்றாங்கல்ல. பல்வேறு இடங்கள்ல ஒரு மண்ணும் கிடையாதுங்க, ரூம்ஸ் கொடுக்கல. இவ்வளோலாம் விட்ட வேணாம். இல்ல சார், ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அப்படியே கண்டினியூஸா போகணும்னா ரூம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு எந்த கேரவன் தான் வச்சுக்கிறீங்களா, அதில் தங்கிக்க வேண்டியதான். என்ன இன்னும் பெரிய காலைல ஆரம்பிச்சு சாயந்தரம் சொல்லனா துயரங்களை அனுபவிச்சு அதுக்கு ஒரு ரூம் வேறியா? இன்னும் 5 நாள் பயணமாக போகிறார், ஒவ்வொரு நாள் நைட்டு போய் பிடிச்சிட்டு போய் தங்கறதுக்கு. இல்ல அதுதான் அப்படியே திட்டமிடுறதுக்காக தான் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா கட்சிக்காரங்க வீட்டில் தங்குங்க, அப்படின்னு கட்சிக்காரங்க வீட்டில் தங்குங்க. ஓகே. இல்லை அந்த ஊரில் யாராவது பெரிய மனுஷங்க இருப்பாங்க, விஜய் வரணும் வேணாம் நான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர்லாம் அப்படி தான் தங்குவார், ஹோட்டலில் பெரும்பாலும் தங்க மாட்டார். அவங்க தெரிஞ்ச யாராவது தொழிலதிபர்கள், பட நிறுவன தயாரிப்பாளர்கள், இல்லாட்டி யாராவது கட்சிக்காரங்க. இது உனக்கு தேவை ஒரு ரூம் தானே, கொஞ்சம் ஒரு பெரிய யாராவது பணக்காரன் வேணுன்னா பெரிய வீடாக இருக்கும், தங்கலாமே. என்ன அந்தளவுக்கு நான் என்ன காலிசாந்தி தீவிரவாதியா, யாராவது மெசல் கிசைல் வச்சு அடிக்கிறதுக்கு? இது எல்லாம் இந்த உருட்டுன்றல, சிங்கம் உருட்டு மாதிரி தான் இதெல்லாம் உருட்டு. ஆட தெரியாதவன் மேடை கொண்டாலும் சொன்னா பார்த்தீங்களா, ஏன்டா ஆட மாட்டேங்கிற? மேடை சரியே இல்லைங்க, அங்கங்கே மேடும் பள்ளமாக இருக்குன்ற கதை. உனக்கு ஆட வராது. நீங்கள் பேரத்தை காலையில் ஆரம்பித்து மதியானம் முடிச்சிடுறீங்கன்னா அது எதுக்கு தங்கணும்? நீங்கள் தான் பெஸ்ட்டு கேரவன் ஆச்சு அது. அதுலேயே இங்கேருந்து போகும்போது படுத்துக்கிட்டு தானே போக போகிறீங்க. அப்புறம் என்ன இன்னொன்று, இப்போ புக்கும் கைமாகறாராம், பிஸ்மி கண்டுபிடிச்சி சொன்னார். அதனால் புக்கு படிச்சுனே போக போகிறாங்க. வேறு என்ன, நீங்கள் ஒரு 4-5 நாள் பிரயாணம் பண்ணுறீங்க. நான் இப்போ எழுச்சி பயணம் போகிறார்ல இவர், அந்த மாதிரினா கூட எங்கேயாவது தங்கணுன்றதுக்கு ஒரு ஹோட்டல் கிட்டல்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் ஹோட்டல்லாம் மிரட்டி ரூம் கொடுக்காதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இல்ல அதுதான் கேட்க வந்தேன், அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குமா? எங்க திருச்சியில் 2-3 ஸ்டார் சேர்ஸே நம்ம பார்த்தோம். மாநாட்டுக்கே வந்து கடைசி நிமிடங்களில் யாருமே வந்து சேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து வர. நீங்கள் சேர் என்ன பண்ணுறீங்க? சேர் என்னங்க பண்ணுறீங்க? எவங்க கொடுப்பான்? நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ பிரயாணம் போகிறாங்களா, இங்கேயே எத்தனை இது அடிப்படுது பாருங்கள். இப்போ கண்டிஷனில் ஒரு கண்டிஷனாக தெரியும்ல, இந்த கம்பி வலை தடுப்பு மீறலாம் ஏறக்கூடாதுங்க. எந்த கட்சியாவது இந்த மாதிரி கொடுப்பாங்களா? சேர் கொடுத்தவன் எவ்வளோ வயிறு எரிஞ்சு போய் இது பண்ணோம். சரி, சேர் உடஞ்சதுக்கு நாங்கள் உடனே காம்பன்சேஷன் கொடுப்போன்னு சொன்னீங்களா? மொதல் எங்கே ஆரம்பிச்சது? ரோஹிணி தேட்டரில் ஆரம்பிச்சது, ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்க வேண்டிய சேர் வரிசை இப்படி இருந்தது ஃப்ளாட்டாக. அன்னைக்கே விஜய் சொல்லியிருந்தா இது தவறான இது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம ரசிகர்கள், இப்போ இந்த இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தா. கார் மேலே கொடி கம்பம் விழுந்துச்சு, கார் கொடுத்துட்டாருனாங்க. எங்கே கொடுத்தாங்கன்னு பார்த்தா விர்ச்சுவல் வாரிஸ் கொடுத்தாங்க, ஒரு கார் பொம்மையை வச்சு இந்த கார் தான் கொடுத்தாருன்னு. இன்னும் காமெடி பீஸுங்கன்னு தெரியுதா? திரும்பி சொன்னால் கோவம் மட்டும் வருது. இப்போ வந்து நீங்கள் போனால் ரூம் தரமாட்டேன், எவங்க தரமாட்டான்? ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் வந்து தங்குறீங்கன்னா யார் தரமாட்டாங்க? உருட்டு தெரியுதா? அப்போ இவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எங்களை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி மேலே எவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க. எங்கேயாவது அங்கே அவங்க கூப்பிட்டு என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஏதாவது சொல்கிறாரா? இது பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதையும் பிரச்சாரத்தில் தான் பேசுகிறாரு. ஆமாம், பயணத்தில் தான் பேசுகிறாரு. இந்த மாதிரியான நெருக்கடிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆம்புலன்ஸ் விட்டாங்கல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோனை செக் பண்ணால் ஒரு காலம் இல்லையா? அப்போ அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது? ஒரு கட்சிக்காரரே பையனை வண்டி ஓட்டிகிட்டு கூட்டத்துக்குள்ளே விட்டாரா? அந்த பையன் சின்ன பையன், அவன் வந்து தெரியாமல் வண்டி இடிச்சிருந்தா ஒரு 4-5 பேர் செத்து போயிருந்தா?
அப்போ திமுக பிரமுகரை பண்ணுறாரு, இது எல்லாமே திட்டமிட்டு பண்ணுறது தானே. அது மாதிரி இவங்க இதுலேயும் பண்ணுவாங்க, எதுனா வேணால் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி தான் பண்ணணும். எம்ஜிஆருக்குலாம் எவ்வளோ இடையூறுங்க. அவர் படம் 2-3 படம் வெளியே வராமே பண்ணாங்க, அதை மீறி தான் வெளியிட்டார். அவர் ஒரு 3 இடைத்தேர்தலில் ஜெயிச்சார், எல்லாம் தான் பண்ணி வந்தார். நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் 2 தடவை வெளியே வந்திருக்காரா விஜய்? 2 தடவை, இந்த 2 வருஷத்தில் 2 தடவை வெளியே வந்திருக்காரு. விக்கிரவாண்டி அந்த இது, மற்ற எல்லாம் உள்ளாரங்க கூட்டம், அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்கிறது. பொது வெளியிலன்னு வந்தது அது ஒன்று, இது ஒன்று. பரந்தூர் சும்மா போய் பரந்தூரை பற்றி மட்டும் 2 அப்புறம் இடையில ஒரு போராட்டம், இடையில ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், 2 நிமிஷம். முதலமைச்சர் அவர்களே சாரி கேட்கணும், இந்த ஃபேமிலிக்கும் சாரி கேட்கணும், அவ்வளோதான். தெரியுதா? இவர்களுக்கு எந்த முன் தயாரிப்பு இல்லை, இவர்களுக்கு நாலேஜ் இல்லை, பொலிட்டிக்கலாக எந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணணுன்றது நாளைக்கு தெரில. எலைட்டு அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இவர்களுக்கு மக்கள் பிரச்சனை தெரியல. மக்கள் பிரச்சனை தெரிஞ்சால் கோவம் வந்துடுங்க, சுறுசுறுன்னு கோவம் வரும், பேச்சு வரும். அப்படி சீமான் ப்ரெஸ் மீட் பார்த்துறீங்களா? அப்படியே கேட்டுன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ரைஸ் ஆவார், பார்த்துறீங்களா? இது அறப்பயலோட போயிட்டு நம்ம என்ன கொடுங்க அடுத்து அப்படின்னு வர தெரியுமா? ஏன்னா அந்த இதுக்கு மேலே வர்ற கோவம் அதுதான் சீமானுக்கு வரும். அந்த கோவம் வந்து வரணுங்க இயற்கையாக. பசினா உங்களுக்கு பசிச்சு கஷ்டப்பட்டு இருந்தால் தான் அந்த பசி பற்றி தெரியும். நீங்கள் பிடிச்ச பக்காரம் இருந்தால் எப்படி பசி தெரியும்? இந்த ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல, காலை டிஃபன் வந்துட்டு ஆப்பிள், ஒரு 2 கேக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஒரு காலை டிஃபன் மன்மோகன் சிங் சொன்னார், ஞாபகம் இருக்குதா? ஏன்னா அவருக்கு வந்து அதுதான் தெரியும். அவர் அப்படி தான் வந்திருக்காரு, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்திருக்காரு, கலைஞர் கீழேருந்து வந்தார். ஜெயலலிதா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் அவங்க அதில் மாறுபட்டு நடந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாறுபட்டு நடக்கிறதுக்கு இவர் கோவம் வரணும். எப்படி வரணும்? அஜித்குமார் மரணம்னா கோவம் வரணும், போலீஸ் மேலே கோவம் வரணும். நம்ம வீட்டில் ஒரு பையன் இறந்து போயிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அது வரணும் ஒரு தலைவருக்கு. இது இயற்கையாகவே வந்துச்சான்னு கேட்குறேன். சரி, அப்படி வரலன்னா கூட 18 ஃபேமிலி கூப்பிட்டு பேசும்போது அவங்க கதையை கேட்கும் போது தானாக ஒரு கோவம் வரும்ல, அது மறுநாள் அந்த இடத்துல எதிரொலிக்கணும்ல ஆர்ப்பாட்டத்தில். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாக்கு ஏற்ற மாதிரி வசனக்கு ஏற்ற மாதிரி மாடுலேஷனு மாநாடுகளில் மட்டும் வந்து காமிக்கிறார், பார்த்தீங்கல்ல. இந்த விக்கிரவாண்டியும் சரி, மதுரையிலையும் சரி. அப்போ இவர் என்ன இப்படி பண்ணணும், இந்த இடத்துல இப்படி பேசணும், இப்படி பண்ணணும்னா அது நடிக்க தெரியும், அவ்வளோதான். இயற்கையாகவே ஒரு கோபம் வந்து பேசுறதுக்குள்ள அது வரவே வராது. இப்போ இந்த பிரச்சார பயணம் தொடங்கியிருக்காரு, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பேச போகிறாரு, என்ன பண்ண இதே மாதிரி நாடக வசனம் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரிலாம் பேசினாருன்னா மக்கள்கிட்ட இயல்பாக ஒட்ட முடியாது. முன்னாடி இருக்கிற சுற்றி நிற்கிற ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் கைத்தட்டலாம், அந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாக்குகள் மட்டும் இவருக்கு உதவாது. அது ஒரு சிக்கல் தான். ஓகே, அதான் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். நேரத்திற்கு நன்றி சார். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.